மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வழக்கு வந்து இப்போ பேசு பொருளாக இருக்குது. டிசம்பர் மாதமே அப்ளை பண்ண வழக்கு ஏன் இப்போதான் வெளில வருது? இந்த மாதிரியான அரசியல் சூழலில் இதை எப்படி விஜய் கையாள்வார்? பொதுவாக அரசியல் கட்சிக்கு நீங்கள் ஒரு தலைவராக வர்றீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று, விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது அது தனிப்பட்ட விஷயம். அரசியல்ன்றது தனி. விமர்சனன்றது அரசியல் பற்றி தான் வைக்கணும். ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டே நாங்கள் வைக்க மாட்டோம். யாரையாவது வச்சு என்னென்ன பரப்பணுமோ அந்த வேலைலாம் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே நடக்கும். அப்போ பொது வாழ்க்கையில் வரும்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிற இது பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய கடமை. எல்லாருக்குமே ஒரு இருண்ட பக்கம், கருப்பான பக்கம் இருக்கும். ஆனால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்ப பிரச்சனை பல ஆண்டுகளாக இருக்குது. அரசியல் புதுசாக எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கலையோ? ஆமாம், பல விஷயங்கள் அவங்க ஒன்றா வரமாட்டாங்க. பசங்களோட அவருக்கான நெருக்கமின்மை, இந்த மாதிரி பல விஷயம். பொண்ணு படிக்கிறாங்க, அவர் தன் குடும்பத்தை பெருசாக காமிச்சிக்க விரும்பலை. இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றா வரத்துக்கு அவர்கள் உள்ள விருப்பம் இல்லை. அது மாதிரி பல விஷயங்கள் ஓடுது. அரசியல் புரசலாக பேசுகின்ற விஷயங்களை உண்மையாக்குகிற வேலையை என்றைக்குமே பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போ இவருக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைனா, இவர்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பழகிற குடும்பம். எல்லாருமே அரசியல்லையும் சரி, எதிர்முனையில் இருக்கிறவர்களையும் பழகிற குடும்பம் இவங்க குடும்பம். அப்போ இந்த விஜயுடைய குடும்பத்துக்குள்ளே குண்டு வைக்கிற வேலையை யாரும் செய்யாமல் இருக்கிற வேலையும் விஜய் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு சார் விஜய்க்கு பின்னடைவு? ஏன்னா அவங்க இப்போ தான் வெளில வர்றாங்க, இப்போ தான் மக்கள் சந்திப்பை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க, நிர்வாகிகள் கூடலாம் போயிட்டுருக்காங்க. நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் வெளியில் வரதில்லைன்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் இப்போ வெளியே வரதில்லை, நீங்கள் உருட்டாதீங்க. இதை வச்சு தனியாக உருட்டக்கூடாது. இப்போவும் வெளியே வரதில்லை, எப்போவாவது தான் இப்போவும் வராரு. என்னென்னா அவருக்கு பிரச்சனை, தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ அதையே எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறாரு, பிரச்சனை பண்ண போகிறாருன்னு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கரெக்டாக எடுத்து அவங்களுடைய அஃபிடவிட்டு வெளியிடப்படுகிறது. அஃபிடவிட்டில் உள்ள விஷயங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் வெளியிடப்படுகிறது. விஜயை ஒரு மனநோயாளின்ற மாதிரி சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். இது எல்லாமே அவருக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் இவர்கள் ஓவராக இறங்கினாங்கன்னா கரூர் கதை தான். விஜய்க்கு அது அனுதாபமாகவும் போய் முடியும். அப்போது ஒருத்தர் குடும்பத்தில் ஓவராக கும்மி அடிக்கக்கூடாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இங்கே விரல் நீட்டும் போது இங்கே 3 விரல் திரும்ப நீட்டும். அப்போ நீங்களாம் யோகியமான பல விஷயங்கள், அப்புறம் எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு ஜோக் என்னென்னா, இதுதான் தெரிஞ்ச விஷயம் தானியா, இதை வந்து இப்போ தூக்கின்னு வந்துட்டீங்கன்ற மாதிரியும் பலரும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கூடிய வரைக்கும் அரெஸ்ட் பண்ண அவர் பார்த்துருக்கணும். இதில் விஜய்க்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, பெண்கள் சம்மந்தமானது, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, பெண் உரிமை இப்படிலாம் பேசுகிறாருன்னா அவருக்குள்ளேயே ஒரு தயக்கம் வரும். ரெண்டாவது, இதை எடுத்துகிட்டு பெருசாக பேசுவாங்க. மூணாவது விஷயம், இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லைங்க, நாங்களாம் அந்த மாதிரி கட்சியே கிடையாது, பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு அனைத்து சகல விதமான சக்திகளும் இறக்கி விடப்படுகிறது விஜய்க்கு எதிராக. நான் நேற்றுலேருந்து பார்க்குறேன், ஒரு பெரிய தொலைக்காட்சியில் அஃபிடவிட்டில் இருக்கிற விஷயங்களை வரிக்கு வரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு பெரிய கார்டு போடுறாங்க. விவாதம் நடத்தினா பச்சையாக தெரிஞ்சிடும்ன்றதுக்காக விவாதம் மட்டும் நடத்தாமல் மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் இது அவருடைய சொந்த விஷயம், நான் தலையிட விரும்பலை, இது நம்ம அரசியலை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் அந்த அம்மாவை திட்டுறதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சைட்லேருந்து வந்து உள்ள அடிக்கிற, இதுவும் ஒரு வகையில் விஜயை டிஃபேம் செய்கின்ற வேலை. இன்னொரு பக்கம் பழைய பட வசங்களை தூக்கி சமூக வலைதளம் போடுறது, சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாற்றுறது, அப்புறம் பலர் இந்த ஃபேக் ஐடி, இப்போ நேற்று அவர் விஜய் தரப்பில் பேசுனாங்க அப்படின்னு ஒரு இதை ஆடியோவை கொண்டு வந்து போட்டு பரப்புனாங்க. அதே மாதிரி ஃபேக் ஐடிகள் இருக்குல்ல, ஃபேக் ஐடிகள் வச்சு விஜயை பற்றி கண்டபடி திட்டி எல்லா இடத்துலையும் போட்டு அந்த டேமேஜ் பண்ணுறது. இது என்ன ஆகும்னா, கொஞ்சம் வேகமாக இருக்கிற விஜய் ரசிகர்கள், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணும். அவங்க அதிகபட்சமாக என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும்? உங்கள் ஆள் யோகியமா, இவர் யோகியமா, அவர் இப்படி டிஃபெண்ட் தான் பண்ண முடியும். ஆனால் ஏறி அடிக்கிற அடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல,
கரெக்டரா எங்கள் இவர் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அவர் தான் முதல்வர்னு, அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு சுணக்கம் வரும். இதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கு அந்த அம்மாவுடைய அந்த அஃபிடவிட்டு எடுத்து கரெக்டாக தேர்தல் நேரத்தில் அஃபிடவிட்டை வெளியிடுறாங்க. இதை பலரும் கேள்வியாக்குறாங்க. ஒரு தனிநபர், அவங்க தனிநபர் சார்ந்த ஒரு கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டு எப்படி பொது வெளிக்கு வருது என்ற கேள்வி எல்லாரும், எனக்கே ஒரு 3-4 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு அது சுத்தலில் போயிட்டுருது. ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ்னு வரும்ல, அந்த மாதிரி அதில் காமிக்குது. இது எப்படி நியாயமாக இருக்கும் என்றதான் இன்னைக்கு கேள்வி. சரி சரி, இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் எப்படி கையாளணும்? இந்த விஷயத்தை எப்படி விஜய் கையாளணும்னு சொல்கிற தகுதி முதல்ல நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நம்ம இதில் ஏதாவது சொல்கிறோன்னா அதுவே கூட அவர்களுக்கு பாரு நேரம் பார்த்து இவங்களும் நம்மளை சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணமும் வரக்கூடாது. விஜய் ஃபஸ்ட்டு அவங்க பொறுமை காக்குறாங்க இந்த விஷயத்தில், அது ரொம்ப முக்கியம். அதாவது கண்டதை பேசுவாங்கள்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நீ பதில் சொன்னீங்கன்னா இன்னும் 10 கேள்வி எக்ஸ்ட்ரா வரும். ஜெயலலிதா தான் அதில் பெஸ்ட்டு உதாரணம் நான் சொல்லுவேன். கண்டதை பேசுவாங்க, கண்டதை பண்ணுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. பேசுகிறாங்கல்ல, அந்த டீம் கத்தி கத்தி ஓஞ்சி ஓரம் போயிடும். இந்த நாய் குறைக்கும் தெரியுமா? நாய் குறைச்சா நமக்கு என்ன சொல்லுவாங்க? அது கண்ணை விட்டு பார்க்காத, நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, தெரியும்ல. நாய் கடியிலேருந்து தப்பிக்கணும்னா நாய் குறைச்சிட்டா நீங்கள் வரல கம்முன்னு போயிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. கிட்ட அப்படியே மோந்து பார்க்க வந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டுக்காமல் போகணும். எதிர்த்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. குறைப்பு ஜாஸ்தியாகிடும். ஓரமாக 2 10 கிடக்கும். இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுவும் சேர்ந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். சேம் அதே தான் அந்த சமூக வலைதளங்களில் எதிர்கொள்கிற விஷயம். நான் பார்த்ததில் ஜெயலலிதா தான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். கண்டதை பேசுவாங்க, கண்டதை பண்ணுவாங்க, பதிலே வராது. ஓஞ்சி ஓஞ்சி அவங்களே ஓஞ்சி போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் பதில் சொல்லுவாங்க. கலைஞர் எதாவது பண்ணால் போட்டு ஒரு மிரி. சேம் அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி இவர்கள் இறங்கி பண்ணணும். என்ன வேணால் சொல்லிட்டு போடான்ற மாதிரி கண்டுக்காமல் போனால் பாதி விஷயம் டவுன் ஆகிடும். 2வது கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தாண்டி இது எங்களுடைய தலைவருடைய தனிப்பட்ட விஷயம். அது ரொம்ப நாளாக இருக்குது. அது என்னன்றது அது ஒரு குடும்ப விஷயம். அவர் அதை பார்த்துக்குவார். அதுக்கும் உங்களுக்கு என்னோட சம்மந்தம்? நீங்கள் ஏன் இதில் இது அரசியல் பண்ணுறீங்கன்ற மாதிரி லைட்டாக தொட்டுட்டு போயிடலாம் போனால் தான். ஆனால் அதை மீறியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்துக்கிட்டா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 4ஆம் தேதி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் நிர்வாகிகள் சந்திப்பு வச்சுருக்காங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அவர் எப்படி வெளியில் பேச தான் போகிறார். அப்போது அவருக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே தற்புகழ்ச்சி தன்னிலை விளக்கம் 2 பண்ணுவார். தற்புகழ்ச்சி இப்போ கொஞ்சம் அடிப்படும், தன்னிலை விளக்கம் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் அதே அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த வேலை எதுக்கு பண்ணுறீங்க? அரசியல் பேசுங்க. ஒவ்வொரு இதுலேயும் நான் ஏன் வீட்டுக்கு விட்டு வெளியில் வரலன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் நான் இருக்கிறேன், இந்த பதில் சொல்லிட்டு இருக்கிறது. அரசியலை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா போய்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரல சொல்கிறவங்கன்னா கம்முன்னு போயிடுவாங்க. இறங்கி வேலை செய்ய ஆரம்பம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்க்கட்சியாகவே செயல்படல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை, இது இல்லை பிரச்சனைனாங்க. டக்குன்னு எழுச்சி பயணம் அப்படின்னு ஒன்று தொடங்கினார். டப்பு 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 ஒரு 30-40 பொதுக்கூட்டம் பேச ஆரம்பித்தோன்னா அந்த மேட்டர்லாம் அப்படியே தலைகீழ் ஆகிடுச்சு. ஏன் வரல, அது வரல, இவர் பதிலெலாம் சொல்லிட்டு இருக்கல, செயலில் காமிச்சு போயிட்டார். அதுக்கு பிறகு எழுச்சி பயணன்றதை ஒரு பெரிய ரீச் ஆகிடுச்சு. இவங்களால பதில் சொல்ல முடியாமல் டேபிள் கீழே அடிமை அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது சக்ஸஸ்ஸு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரீச்சும் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு பதில். சொல்லல, செயல்தான் பதில். அப்போ செயலில் இறங்கி அடிக்கிறது இதுன்னு நான் கேட்குறேன். உன்னை இறங்கி பண்ணுறாங்கல்ல, வச்சு செய்கிறாங்கல்ல, அப்புறமும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, மற்றவர்களுக்கு எதிராக, அந்த அரசுடைய மக்களை பாதிக்கிற விஷயங்களை பேசுறதுல ஒன்று என்ன தயக்கம்? இவ்வளோ டீம் வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஒரு ரிசர்ச் டீம் கூட இல்லை. மண்டையில் அறிவு இருக்கிறவனை கூட வச்சுக்க வேண்டியது தானே. மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அந்த பிரச்சனைகளை தொகுத்து பேசுகிற மாதிரி ஸ்பீச் கொடுக்கறது, அது உடனே டெய்லி அறிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் ஓடி போயிடும். ஆனால் அந்த கொடுக்குற மாதிரி ஆளுங்களையும் கூட வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாமா சார்? ஏன் சார் இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே கிடையாது. சரி சார், அடுத்து திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை எத்தனை தொகுதிகள் தான் நீங்கள் காலைல போச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க செல்வ பெருந்தகை அவர்கள். வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சா? தொகுதியெல்லாம் செல்வ பெருந்தகையுடைய பதற்றத்திலேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ பதட்டப்படுறாரு. நல்லா இருக்குன்னா நம்ம சிறப்பாக இருக்குது, வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை விட இது அந்த இது இந்த இது ஏய் 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 அப்படின்ற மாதிரி பண்ணுகிறான். ஒருத்தன் கேட்டாப்புல
தாவேகாவோட பேச்சு ஒன்று யார் சொன்னா? அந்த மாதிரிலாம் ஜோடங்கர் ஆமா, சொல்லவே அப்படி இல்லை. இல்ல, ஜோடங்கர் அப்படியே நின்றுக்கிறாரு. தவறாக திரிக்கப்பட்டுள்ளது அவருக்கு தமிழ் அப்படின்னு. தெரியாதுல்ல, அதனால அப்படியே நிற்கிறாரு. ஏ கியா தேக்கோ கியா கியா போல்தா அப்படின்னு நின்றுக்கிறாப்புல. இவர் ஜோடங்கர் அப்படி சொல்லவே இல்லை அதுன்னு. இவன் முன்னாடி நிற்கிறானே, அவன் படிச்சே இருக்க மாட்டான். பற்றி விட்ருப்பாங்களா ஆஃபீஸ்லேருந்து, போ 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 அங்கேயே கிடப்பான் காலைல வந்து. அதனால் அவனுக்கும் தெரில. ஏன் ஏன் சொல்ல? தாவேகா எங்களுக்கு 12லிருந்து 20% வாக்கு இருக்கிறது. தாவேகா அதை அங்கீகரித்திருக்கிறது. அவர்கள் எங்களை அணுகி பேசுகிறார்கள். ஏன் பேசக்கூடாது? நாங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்துகிறோமா, என்ஜிஓ நடத்துகிறோமா? நடத்துகிறோம். இதெல்லாம் ஜோடங்கர் கொடுத்த பேட்டி தானே. ஆமா, இதை சொன்னாங்க. அவன் படிச்சிருந்தா, சார் நிறுத்துங்க சார், என்ன பேசுகிறீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சிங்களா இல்லையா, இவர் தான் பேட்டி கொடுத்தாரு, நான் அவங்ககிட்டே கேட்டுக்குவா ஜோடங்கர்ஜி அப்படின்னு இது பண்ணால் பயந்துருவார். ஆனால் இவருக்கு என்ன கூடுதல் பயம்னா, நீங்கள் கண்டபடி போடுறீங்க, நீ மிரட்டுறாரு பத்திரிகையாளர்களை, நீங்கள் வந்து கண்டதை திரிக்கிறீர்கள். இந்த அந்த பிரேமலதெல்லாம் சொல்ல அதே தான். இவருடைய நிலைப்பாடை, இல்லாட்டி இவங்க கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையை, இல்லை இவர்கள் பேச்சுவார்த்தை 2 சைடும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி விஷயத்துலலாம் எடுத்து எழுதிட்டா, இவருக்கு என்ன பதட்டம்னா, இவருக்கு எப்படியாவது திருப்திப்படுத்தி திமுகட்ட கொண்டு போய் காங்கிரஸை சேர்க்கணும். பத்திரிகைக்காரங்க அந்த என்ன நடக்குதோ அதை எழுதிடுறாங்கன்ற கோவத்தில் ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து டெஃபர்மேஷன் போட வேண்டியிருக்கோம். ம். ஓ, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு எழுதுனாலே டெஃபர்மேஷன் போட்டுருவீங்களா? அந்த அளவுக்கு யாரும் அதுக்கு உடனே கண்டனமும் தெரிவிக்கல. இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததுன்னு இனிமேல் விசாரிச்சா தெரியும். ஏன்னா நம்ம ஷூட்டு அதுன்றதுனால விசாரிக்கல. என்ன ஒரு உட்காருங்க, ரைட்டுங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ராஜ்யசபா சீட்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதி வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுற லாஸ்ட் ஏங்க 2 ராஜ்யசபா கேட்குறாங்க. ஒன்று 2028 சிதம்பரம். இப்போ யார் கொடுக்க போகிறாங்க? அதில் இவங்க கேட்குற ஆள் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அவங்களே முடிவு பண்ணுறாங்க? காங்கிரஸ் திமுக பிரிவு இருக்கும்ல, அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு. இந்த மாதிரி பல இது ஓடுது. தன்னுக்கிட்டே இருக்கிற அடிமைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு, ஏன் செல்வ பெருந்துக்கே கொடுக்கலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு செல்வ பெருந்தகை. ஜோடங்கர் சொல்கிறதும் மற்றவங்க சொல்கிறது தானே மேட்ரு. ஆனால் அவர் பக்கத்தில் தானே இருந்தார், நினைச்சா பேசியிருக்கலாமே. அவர் தமிழ் தெரியாதுல்ல, இங்கிலீஷில் பேசியிருக்கலாமே. அவருக்கு இங்கே கேட்குற கேள்வியோ இவர் சொல்கிறதே தெரியாதுல்ல. அப்புறம் இங்கிலீஷில் கேட்குறாங்க, தனியாக கேட்குறாங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அதுன்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாக பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வெளியில் வந்து சூப்பராக இருந்தது, எங்களை வந்து வஞ்சித்து விட்டார்கள்லாம் சொல்ல மாட்டான். கடைசி ஃபைனல் ஆகுது தெரியுமா, அன்றைக்கி தான் அந்த பிரச்சனை வெளியே வரும். இந்த தமிழ் அன்சாரி சொல்கிறார், எங்களை அரவணைத்து செல்கிறார் முதல்வர், எங்களை அங்கீகரித்து விட்டார் அப்படின்னு. ஒரு சீட்டுக்கு இவ்வளோ பேச்சா தான். அப்போது இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது. நீங்கள் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஏன் இப்போ கனிமொழி போய் நேற்று ராகுலை பார்த்தாங்க? எதுக்கு கேசி வேணுகோபால் அன்றைக்கி அவசரமாக கூப்பிட்டு வந்தாங்க? கேசி வேணுகோபாலுக்கும் ஜோடங்கருக்கும் ஏன் சண்டை வந்தது? ஜோடங்கர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏன் அப்படி பேட்டி கொடுத்தாரு? இப்போவும் தாவேகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இல்லைன்னு செல்வ பெருந்தகை உட்காந்துட்டு மிரட்டி இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை போகுதுன்றது உண்மை தானே. ரகசியமாக போயிட்டு தானே இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரி சார், இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா கூட கூட்டணி பேசுகிறத காங்கிரஸ் வந்து கொஞ்சம் முட்டுக்கட்ட, அதாவது கொஞ்சம் வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இல்லாட்டி இந்த கரூர் சம்பவம் நடக்கலைன்னா முன்னாடியே காரணம் என்டிஏ கூட அவர் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டார். என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போனோம்னா காங்கிரஸு சும்மா இருந்துச்சு. இந்த டைமில் தான் அந்த இதெல்லாம் நடந்துச்சு, பீகார் எலெக்ஷன் எல்லாம். அப்போது என்டிஏ கூட விஜய் பேசுகிறது ஊருக்கே தெரியும். திமுகவும் ஒரு தெம்பாயிடுச்சு, காங்கிரஸ் நம்மளை விட்டா எங்கள் ஆள் இல்லைன்னு. பீகாரில் தோல்வி அடைஞ்சோன்னா காங்கிரஸ் வந்து பேசும்போது எனக்கு என்ன தலைக்கு மேலே ஏறி நின்றாங்க. இவர் என்டிஏவோட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே 20 நாள் இருக்குமா அந்த கூட்டம் ஒன்று நடந்துச்சு, அதில் தானே அறிவிக்கிறாரு. அப்போ கூட்டணி இல்லைன்னு முடிவானோன்னா காங்கிரஸுக்கு ரூட்டு கிளியரு. அப்போ இவர் தலைமையில் ஏறினவங்க காங்கிரஸ் தலைமையில் ஏறிச்சு. இப்போ மறுபடியும் விஜய் மேலே இந்த அவதூறு, இந்த குற்றச்சாட்டுலாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இங்கே போகிறதுக்கு யோசிப்பாங்க தானே? அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு 10 நாள், ஒரு 4-5 நாள் கூட இருக்காதுங்க, உயிர் இருக்காதுங்க. 2 நாள் இருக்குமா பாருங்கள். இதுக்கப்புறம் விஜய் சைடில் எதாவது ரியாக்ட் பண்ணால் அதுக்கு ரியாக்ஷன்னு ஆன்டி ரியாக்ஷன் மாதிரி போகும். மற்றபடி இது பெருசாக உயிர் இருக்காது. இது ஒருத்தருடைய சொந்த விஷயங்க, குடும்ப விஷயம். அது கொண்டு வந்துலாம் நீங்கள் பெருசாலாம் பண்ண முடியாது. எங்கேயா எவனா புலம்பிகிட்டு இருப்பான், வீட்லேயே பார்க்க முடியாது நீ அரசை எப்படி பார்ப்போம், அது மாதிரி ஏதாவது உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுப்படாது. உங்களுக்கு காங்கிரஸ் இன்றைக்கி கிடையாதுங்க. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சக்ஸஸ் ஃபார்முலான்றது இன்றைக்கி இல்லை, அது அடுத்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து அவங்க யோசிப்பாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவு பிரதிநிதித்துவம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு பாண்டிச்சேரி எலெக்ஷனு, கேரளா எலெக்ஷனு, சவுத் இந்தியா ஃபுல்லாக விஜயை கூப்பிட்டு ஏதாவது டூர் போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு யோசிப்பாங்க.
அதனால் அப்படிலாம் காங்கிரஸ் யோசிச்சா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை நாங்கள் இப்படி தான் எங்களுக்கு எங்கள் இப்போ இந்த செல்வ பெருந்தகை போன்றவர்கள் கொடுக்குற அழுத்தம், இது டிஎம்கே செல்வ பெருந்தகையை வச்சு கொடுக்குற அழுத்தம், எல்லா கட்சியும் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதுக்கு இன்றைக்கி தான் அந்த பதட்டத்தை பாருங்கள். நீங்கள் வேணால் பேட்டி என்னோட பாருங்கள். அவ்வளோ பதட்டப்படுவார். ஏய் 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 போப்பா 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 இந்த இதில் போ 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 போன்னு. அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ ஒன்றை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குன்னு. அந்த மாதிரி தான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மற்ற கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடுலாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? முஸ்லீம் லீக் கூட வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னும் தகவல் வந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸை முடித்தாதான் இவங்க அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும். காங்கிரஸை எவ்வளோ கம்மியாக இவங்க நிறுத்துகிறாங்களோ மற்ற கட்சிகளை அதை காரணம் காமிச்சு கம்மியாக்குவாங்க. காங்கிரஸுக்கு கூடுதலாக இவங்க காங்கிரஸ் இப்போ கேட்குறது 41, 35 வரைக்கும் ஓகே அவங்க மேலே காங்கிரஸு. அது கீழே குறைய தயாராக இல்லை. இவங்க 28க்கு மேலே ஏற தயாராக இல்லை. இப்போ அந்த நெகோசியேஷன் ஓடிக்குது. 2 ராஜ்யசபா, இந்த இதில் 1, 28ல் 1. இந்த இதில் காங்கிரஸ் கொடுத்துட்டு காங்கிரஸ் தாவக போயிடுச்சுன்னா அதை யோசிக்கிறாங்க அவங்க. இன்னொரு சைடு தேமுதிகவும் ராஜ்யசபா சீட் கேட்குறாங்கல்ல, எல்லாம் கேட்பாங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த இதில் காங்கிரஸை நீங்கள் எவ்வளோ சுருக்கி வைக்கிறீங்களோ அதில் இருந்து நீங்கள் மற்ற கட்சிகளை சுருக்க பார்ப்பாங்க. காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா 35 கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப என்ன யோசிப்பார், எனக்கு 10க்கு மேலே கொடு. இப்போ 12 கேட்டுட்டு இருக்காரு. அது குறைய மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறாரு. சிபிஎம், சிபிஐ, திருமா 3 பேரும் ஒரே எண்ணிக்கை தான் கேட்பாங்க. ஏன்னா 3 பேரும் போனதில் 6 இல்லை. ஆமாம். இதில் 10னா 3 பேருக்கும் 10, 6னா 3 பேருக்கும் 6. திமுகவுக்குள்ள பிரச்சனை. இவங்களை எல்லாத்தையும் கம்மியாக்கணும்னா முதல்ல காங்கிரஸை ஆஃப் பண்ணணும். காங்கிரஸ் ஆஃப் ஆகுதா இல்லை தாவேகாவுக்கு போதான்றதை அடுத்தடுத்த இதில் தான் நமக்கு புரியும். சரி சரி சார். என்டிஏ மதுரை மாநாட்டில், மதுரை பொதுக்கூட்டம் மற்றும் புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி நைட்டு வராங்க. என்டிஏ அதிமுக இவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து பியூஷ் கோயல் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு எத்தனை சீட் அப்படின்ட்டு அவங்க ஒரு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபிக்கு முடியும் அப்படின்றது தான். அந்த 25 தொகுதிகளில் 25ம் நல்ல தொகுதியாக இருக்கணும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கணுன்றதில் தான் அவங்க உறுதியாக இருக்காங்க. 40 வாங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறதுன்றதை விட 25னா 25 நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்த ஒரு சில தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி சொல்லிடுறேன் நம்ம வாசகர்களுக்காக. தாவேகா இது மீன் ஏடிஎம்கேவும் சொன்னீங்க, இப்போ பிஜேபியும் சொல்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்துடுது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்மள்ட்ட வந்துடும் அது. அப்பப்போ வந்து இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன். பல்லாவரத்தில் கருணாநிதி தான் நிற்கிற மாதிரி இருந்தது. நடுவில் நம்ம கொஞ்சம் மாற்றி சொன்னோம். இப்போ கருணாநிதி இல்லை, திருச்சி கிழக்கில் ஏற்கனவே நின்று ஜெயித்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ், அவர் பல்லாவரம் ட்ரை பண்ணுறாரு. அதனால் கருணாநிதிக்கு இந்த தடவை சீட்டு இல்லைன்ற லெவலில் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஏற்கனவே மருமகள் வந்து மகனுடைய வேலைக்காரி வந்து அந்த வீட்டு வேலை செய்கிற பணிப்பெண் அதில் தாக்குன இதில் பெரிய பிரச்சனை அவர் மேலே ஓடிச்சு. அப்புறம் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கனால இதில் அவருக்கு சீட்டு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்குது. அங்கே இருந்த அந்த தாம்பரம் அந்த மேயர் வசந்தகுமாரி அவங்களுக்கு அந்த தடவை எம்எல்ஏ பதவி கொடுக்கலான்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. மதுராந்தகம் தொகுதி அவங்க கொஞ்சம் பாரம்பரிய தொகுதி. மதுராந்தகம் வந்து இவர் மல்லை சத்யா நின்று தோற்று போயிட்டார். அந்த தொகுதியை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மதுராந்தகம் தொகுதி வந்து வேற ஒரு லெவலுக்கு போகுது, பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுது. அப்போ அதுக்கேனா நம்ம எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதற்கு சரியான ஆள்னா இவங்க தான். இவங்க அதுக்கு அந்த வகையில் கரெக்டான கட்சி பணி ஆற்றக்கூடியவங்கனால வசந்தகுமாரிக்கு மதுராந்தகம் தொகுதி அப்படின்ற மாதிரி சில இது யோசனை போய்கிட்டு இருக்குது. மயிலாப்பூர் நேற்று பேசிட்டோம்ல, மாதிரி அப்பப்போ வரதை பேசுவோம். இதில் பாஜக கேட்குற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில இதெல்லாம் அவங்க நின்னது. இந்த தடவை கொஞ்சம் அவங்க 25 தொகுதிகளில் தான் குறி வைக்கிறாங்க. அந்த 25ம் ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுங்க. எந்த சைடு சார், சவுத்தா நார்த்தில்? எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தான். இதில் வந்து கோவை தெற்கு அவங்க கேட்குறது துறைமுகம், வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர், இந்த மாதிரி கலந்து கேட்குறாங்க, விருகை. ஆனால் அதில் வந்து அவங்க இதெல்லாம் தேரும் அப்படின்னா ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய இதுதான் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நான் பார்க்குறது. துறைமுகம் அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருவிகா நகர் வந்து அவங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்கள நிப்பாட்டினா அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதுனால பாஜக அந்த தொகுதியை கேட்டு வாங்கும் அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. கொளத்தூர் முதல்வர் தொகுதி, முதல்வர் ஏதோ இடம் மாற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஓ. அதனால் கொளத்தூர் தொகுதி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது பாஜகக்கான ஒரு இது. அது மாதிரி ஆவடி இல்லை அம்பத்தூர் ம். ஏதாவது ஒன்று. ரஹீம்க்கு ஆவடி கொடுக்குற மாதிரி இருந்து இல்லைன்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன் ம். பாஜக கிட்ட போகுதுன்னு. அதனால் ஆவடி இல்லை அம்பத்தூர் ஏதாவது ஒன்றுன்னு. விளவங்கோடு அங்கே கன்னியாகுமரி அது ஸ்ட்ராங்கானது. அவங்க விஜயதரணி நின்னது ஆமா. அவங்களுக்கே நிற்க வைக்க போகிறாங்கன்ற மாதிரி. பத்மநாபபுரம் அதுவும் கன்னியாகுமரி இது. நாகர்கோயில் அதுவும் கன்னியாகுமரி. இதெல்லாம் வந்து தேசிய கட்சிகளில் டாமினேஷன் பண்ணுறது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த அலை கிளையெல்லாம் இருந்தால் இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸும் வெயிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டுகளும் வெயிட்டு. அப்போ இந்த முனையில் பல முனை போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்றது ஒரு இது. நெல்லை அதேமாதிரி நயனா நாகேந்திரன் நெல்லை தான். அவரை நடுவில் வேறு ஊர் சொன்னாங்க, அது இல்லை நெல்லை தான் நிற்கிறான்ற மாதிரி போகுது. ஆனால் ராஜபாளையம் ஏற்கனவே அங்கே அதிமுகவில் உறுப்பினராக இருந்து எம்எல்ஏ இருந்த கோபால்சாமின்றவர் பாஜகவில் இருக்கார். அவருக்கான வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகன்றாங்க. அதனால் ராஜபாளையம் தொகுதி கேட்குறாங்க. விருதுநகரில் வந்து பாண்டுரங்கன் ஒருத்தர், அவர் கொஞ்சம் வலுவாக இருக்காருனால விருதுநகர். ஆனால் இதில் என்னென்னா நெல்லை ராஜபாளையம் விருதுநகர்ன்றப்போ கொடுப்பாங்களா எல்லாமே பக்கத்து தொகுதி அதிமுக கொடுக்குமான்றது. அதனால் அது எது வரும் என்னன்னு தெரியாது. மதுரை தெற்கு அது வந்து ப்ரொஃபஸர் சீனிவாசன் நிற்கிறதா. மதுரை வடக்கும் இவங்க கேட்குறாங்க. ஆனால் மதுரை வடக்கு வந்து எஸ்ஆர் கோபி இப்போ டிஎம்கேலேருந்து இவர் அழகிரியுடைய ஆதரவாளர் இப்போ அதிமுக இணைஞ்சிருக்காரு. அதேமாதிரி அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது வாய்ப்பு கிடையாது. மயிலாப்பூரம் இவர்கள் முதல்ல பாஜக கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் அதிமுகவுடைய வெற்றியை உறுதி செய்யும் விதமாக மயிலாப்பூர் இப்படி இருக்க எம்எல்ஏவும் மாவட்ட செயலருமான வேலு மிக அழகாக வேலை செய்கிற என்ற காரணத்தினால், கட்சிக்குள்ளேயே உட்கட்சி மோதல்கள் வலுத்து வருகின்ற காரணத்தினால், வேலு நின்னானா வெளுத்து விட்டுருவோன்னு அவங்க முடிவு பண்ண காரணத்தினால், வேலுக்கு இந்த தடவை சீட்டு இல்லைன்னு திமுக முடிவு செய்த காரணத்தினால், நம்ம நிற்கலான்னு பரவாயில்ல நமக்கு வேண்டிய ஆளை கொண்டு வரலான்னு வேலு முயற்சி செய்கிற காரணத்தினால், அந்த முயற்சி செய்தால் மொத்தமாக முடிச்சு விட்ருவோன்னு அங்கே இருக்கிற வட்ட செயலாளர்லாம் முடிவு செய்த காரணத்தினால், இத்தனை காரணத்தினால் அதிமுக அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் அதிமுக மயிலாப்பூரை கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது. பார்க்கலாம். மயிலாப்பூரில் ஒருவேளை குஷ்புன்றாங்க, கேடி ராகவன்றாங்க. அதிமுகலேயும் 2-3 பேர் இருக்காங்க. விஜயபாஸ்கர் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு, நடராஜே பழையபடி கேட்குறாரு, சைதை துரைசாமி கேட்டுட்ருக்காரு, இன்னும் பலரும் கேட்குறாங்க. அதிமுகவும் நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா ஒருவேளை அதிமுக இது பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை வேலு பார்த்து கொள்வார். அடுத்து பரமக்குடி, நம்ம கமல்ஹாசனுடைய பிறந்த ஊர். அப்புறம் காரைக்குடி ராஜா. அங்கே யாரெல்லாம் போட்டிடுறாங்க தெரியும்ல. பரமக்குடியில் தான் இவர் போட்டிடுறாரா? சீமான் எங்கே போட்டிடுறாரு? காரைக்குடி. ராஜா காரைக்குடி தானே. அப்புறம் அந்த தாவேகால ஒருத்தர் டாக்டர் போடுற பிரபு. அதனால மொடக்குறிச்சி ஏற்கனவே ரொம்ப கம்மி வாக்கில் ஜெயிச்சது. அந்த ஏற்கனவே சிட்டிங் இது. அதே மாதிரி காங்கேயம் ஸ்டார் தொகுதியாக மாறுது. அண்ணாமலை அது கேட்குறாங்க. தென்காசிலையும் அந்த ஆனந்தன் ஐயாசாமி அவர் நிற்பார்னு நினைக்கிறேன். பரமத்தி வெள்ளூர். திருப்பூர் தெற்கு அது ஏடிஎம்ஏ கொடுக்குதானு தெரில. இது பேராவூரணி அதிமுகவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை டெல்டாலையும் வேணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பேராவூரணி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி ரிஷிவந்தியம் அவர் சொன்னார், என்னை விட பெரிய ஆளாக போடுங்க நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு அந்த இவர் வசந்தம் கார்த்திகேயன் சொல்கிறாரு. ஆனால் போன சட்டசபை தேர்தலில் 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வசந்தம் கார்த்திகேயன் ஜெயித்தார். ஆனால் இந்த தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதே ரிஷிவந்தியம் தொகுதியுடைய வாக்கு வித்தியாசம் 2,900 தான். அந்த அளவுக்கு இறங்கிடுச்சு. இப்போ ரிஷிவந்தியம் எப்படி போவோம்னா அநேகமாக இவங்க பிரேமலதாவோட நிற்க வைக்கலாம். ரிஷிவந்தியம் பாஜக கொடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது திருப்போரூர் அப்படின்னு. செஞ்சி வந்து இந்த இவர் இங்கே இருந்த தலைவர் கல்யாணராமன் சொல்லிட்டு அவர் அந்த வன்னியர் கமிட்டி அங்கே பேசிக் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அவர் சைட்லேயும் அவங்களும் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் செஞ்சி. அப்புறம் உதகமண்டலம் பொதுவாகவே பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இதில் உதகமண்டலம் ஒன்று நல்லா அது கேட்டிருக்காங்க. அணைக்கட்டு அல்லது கேவி குப்பம் இது ரெண்டுலேயுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாஜக அதிக அளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது ஒன்று. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதி இருக்கிறதுலையே டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி. அரவிந்தன் ரமேஷ் நல்ல ஒரு
இதில் இருக்கார், செல்வாக்கில் இருக்கார். ஆனாலும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்ல வாக்குகள் அதிகமாக இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால் சோழிங்கநல்லூர்னா அந்த சைடு ஏடிஎம்கேவும் அதை ட்ரை பண்ண பார்க்கும். அதனால் என்ன எதுன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுலேயும் பார்த்தீங்கன்னா கேபி கந்தன் தான் அங்கே ஸ்டார் வேட்பாளர். அதனால் அவர் நிற்கிறதுனால சோழிங்கநல்லூர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாஜக அதிக வாக்குகள் அங்கே வாங்கியிருக்கு அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இது பாஜகவுக்கான தொகுதிகள். அதனால் இதை நோக்கி தான் போகும். இதில் மாறுதல் வரலாம். இதே வரும்னா அப்போ நான் வந்து ஜோசிகா இப்போ புதுசாக வந்துக்கிறாரு நிபினா, நான் அப்போ நிபினா இருப்பேன். சரி சார். அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் சார் ஒதுக்கப்படும்? அமமுகவுக்கு 7 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பட்டியலோ தகவலோ வரல. அது வரும்பொழுது நம்ம அதை சொல்லுவோம். சரி சார். மோடி அவர்கள் வந்து மதுரை பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துருக்கிற நாளைக்கு பேசுகிறாரு. அந்த பொதுக்கூட்ட அந்த இதில் வந்து பெரியார் படம் வந்து இடம்பெற்றிருக்கிறது வந்து பேசு பொருளாக இருக்குது. பெரியார் அண்ணா படங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? ஏன் பெரியார் என்னன்னா இல்லை, தீவிரவாதி? அவங்க வந்து பெரியாருக்கு எதிராக தானே பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபியை பொறுத்தவரை. அதிமுக பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிட்ட கட்சி தானே. ஏற்றுக்கிட்ட கட்சினாலும் அதிமுகவையே ஏற்றுக்கிட்ட பாஜகவால் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்க முடியாது. அந்த கூட்டம் யார் நடத்துகிறா? அதிமுக. அதிமுக நடத்துகிற ஆனால் என்டிஏ கூட்டணி தானே போடுறாங்க. ஆமாம், என்டிஏ கூட்டணியில் மேஜர் கட்சி அதிமுக, பாஜக இருக்குது. அந்த கூட்டணி நடத்தும் போது எல்லார் படத்தையும் வைப்பாங்க. அதுவும் அதிமுகவுடைய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பேசு பொருள். நம்மளுக்கு சார் அவங்க ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டா போதும், டேய் பேசு பொருளாண்டா, ஐயோ பேசு பொருள் ஆயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் மேட்ரு. அவங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தானே இருக்காங்க பெரியார். அப்படியா? இல்லை, எப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? என்ன சொன்னாங்க? நாங்கள் வருகின்ற கூட்டங்களில் படம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. படம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, பெரியார் அவர்களுக்கு எதிராக அவர் வந்து பெரியாருடைய கொள்கைகளுக்கும் இவர்கள் கொள்கைகளும் முரண் இருக்குது, ஒத்து போகாது பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதிமுகவுடைய கட்சியுடைய இது அது வைக்கிறாங்க. அது இவங்களுக்கு என்னன்னா பெரியார் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்கல்ல. அந்த உருட்டல் இந்த மாதிரி வைக்கும்போது அடிபடும் போது என்னங்க அப்படி வைக்கிறாங்களா அப்படி இப்படி. இவர்கள்லாம் அவங்கெல்லாம் பொதுவான தலைவர்களாக மாறிட்டாங்க. எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணுறது பேசு பொருளாகல, விஜய் யூஸ் பண்ணுறது. பெரியாரையும் அண்ணாவையும் அவங்களுடையது. இன்னும் விட்டா ஜெயலலிதா வச்சது கூட பேசு பொருளாகும். ஜெயலலிதாவுக்கு மோடிக்கு ஒத்து வரான்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க போல். அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கூட்டணி போகுது, நல்லா தானே போகுது. இந்த மாதிரி அடிச்சு நகராங்க. டெஃபர்மேஷன் அப்படியா இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்குது. மீண்டும் நேர்காணல சந்திப்போம். நன்றி சார்.